தனியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா அப்படின்றது நமக்கு உறுதியாயிருச்சு. சோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போறாங்க. சோ கண்டிப்பா இதற்குண்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரங்கள் இந்த ஜூலை இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்துல டிஎன்எஸ்டிசில டிரைவர் தனி கண்டக்டர் தனியா நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும். சோ 28,000 நபர்களை போக்குவரத்து கழகங்கள்ல எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. சோ நீங்களும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல போக்குவரத்து கழகங்கள்ல விதிமுறைகளை பின்பற்றி ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே தயார் நிலையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால போக்குவரத்து கழகங்கள்ல ஜாயின் பண்ணவே முடியாது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம். சோ அதனால டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது எளிது மக்களே. ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக மட்டும்தான் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதனால தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிக்கோங்க. அதன் பிறகு நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் அதை வச்சு பெற்றுக்கொள்ளலாம். சோ போக்குவரத்து கழகத்துல விதிமுறைகள் மீறல்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகள் ரவுண்டு பண்றோம் அப்படின்ட்டு 30 ரூபாய் கட்டணத்தை 35 ரூபாயாக மாற்றி இருக்காங்க. இதற்கு போக்குவரத்து துறை வந்து உரிய பதில் சொல்லணும். போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா உரிய விளக்கம் தருவாரு அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்க்கிறாங்க. சோ கண்டிப்பா இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் உரிய விளக்கங்களை விரைவில் தருவார் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. சோ நீங்க போக்குவரத்து கழகத்துல இப்ப இருக்கிற டைம் விட்டா ஜாயின் பண்ண முடியாது. சோ இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிபிகேஷன்ல உடனடியா ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. சோ வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.